ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சாமி ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. கல்லும் முள்ளும் கடந்து வந்தோம் ஐயப்பா, சாமி ஐயப்பா, உன்னை காண வேண்டி தவம் இருந்தோம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. ஐயப்பனின் அறுபடை வீடுகளாகவும் 6 ஆதார தலங்களாகவும் போற்றப்படும் திருத்தலங்களை மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி மூலமாக கண்டு தரிசித்து வருகிறோம். அந்த வகையில் மூலாதார சக்கரத்தை தூண்டுவதாக நம்பப்படும் முதல் கோயிலான திருநெல்வேலி மாவட்டம் காரையாறில் உள்ள ஸ்ரீ சொரிமுத்தையனார் கோயிலை மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி மூலமாக கண்டு தரிசித்தோம். சபரிமலை தேவஸ்தானத்திற்கு மாலையிடும் ஐயப்ப பக்தர்கள் சொரிமுத்தையனார் கோயிலில் மாலையிட்டுத்தான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை இருப்பதையும் அது சம்பந்தமாக உள்ள பல அரிய ஆன்மீக தகவல்களையும் தெரிந்து கொண்டோம். அந்த வகையில் யோக சக்கரங்களின் வரிசையில் 2வதாக கூறப்படும் சுவாதிட்டான சக்கரத்தை தூண்டும் கோயிலாக ஸ்ரீ அச்சன் கோயில் அமைந்துள்ளதையும், அச்சன் கோயில் சென்றால் அச்சக்கரம் எப்படி தூண்டப்படுகிறது என்பது பற்றியும் முழுமையான விளக்கங்களை இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் காணலாம். ஸ்ரீ அச்சன் கோயில் சாஸ்தா திருக்கோயில், கேரளா. பகவான் மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமாக கருதப்படுபவர் ஸ்ரீ பரசுராமர். இவர் க்ஷத்திரியர். அரசர்களை அழித்த பாவத்தை போக்க பிராமணர்களுக்கு தனது முயற்சியால் கடலில் இருந்து புதிய நிலத்தை பெயர்த்தெடுத்து உருவாக்கி கொடுத்த நிலம்தான் இன்றைய கேரளம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் தகவல். இது தவிர இக்கேரளத்தில் அவர் உருவாக்கிய சாஸ்தா கோயில்களில் ஒரு சிலவற்றில் மட்டும் அவர் வழிபட்ட சாஸ்தா சுரூபம் உள்ளது என்பதும் பலரும் அறியாத தகவல். அக்கோயில்களில் இன்று வரை தம்மை நாடி வந்து வணங்குபவர்களின் குறைகளை அதீத சக்தியுடன் தீர்த்து வருவதாக கூறப்படுகிறது. அவற்றில் ஒன்றுதான் இன்று நாம் காண உள்ள சாஸ்தா கோயில். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பத்தனாபுரம். இங்கு ஐயப்பனின் படை வீடுகளில் ஒன்றான அச்சன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் கேரள மாநிலம் புனலூரில் இருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தூரத்திலும், தமிழகத்தின் செங்கோட்டையிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. பசுமை நிறைந்த கேரளாவுக்குள் தமிழகத்திலிருந்து செங்கோட்டை, பண்பொழில் ஆகிய ஊர்களின் வழியாக செல்பவர்கள் வழியெங்கும் பசுமையான அடர்ந்த காடுகள், நீரோடைகள், வன விலங்குகள் என பலவற்றை காணும் வாய்ப்பை பெற முடியும். அச்சன் கோயில் ஊரின் ஆற்றங்கரையில் எழுப்பப்பட்ட இக்கோயிலின் முன்பாக ஒரு வரவேற்பு தோரணம் இருப்பதை காணலாம். இந்த வரவேற்பு தோரணத்தில் 2 தேவியர்கள் நடுவே ஐயப்ப சாஸ்தா எழுந்தருள, அருகருகே இருபுறமும் விநாயகர் மற்றும் முருகர் இடம் பெற்றுள்ளனர். இந்த வரவேற்பு தோரணத்தை கடந்து உள்ளே சென்றால் நாம் தேடி வந்த அச்சன் கோயிலை காண முடியும். வாயிலின் இருபுறமும் கருப்பசாமியும் ஆஞ்சநேயரும் உபதெய்வங்களாக காட்சி தர, நடுவில் அகலமான விளக்கு தூண்கள் மற்றும் 18 படிகள் இருக்கின்றன. இங்குள்ள 18 படிகளில் முக்கியமான விசேஷ நாட்களில் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றனர். இக்கோயில் படிகளில் 18 தேவதைகள் அருள் செய்வதாக நம்பப்படுகிறது. இந்த 18 படிகளும் 18 வகையான குணங்களை குறிப்பதாகவும், இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவை சேர வேண்டும் என்பதே 18 படிகள் அமைந்திருப்பதன் தத்துவமாக கருதப்படுகிறது. 18 படிகளில் ஏறும் போதும் 18 படிகளை கடந்து ஐயப்பனை தரிசிக்கும் போதும் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இது 18 படிகள் உணர்த்தும் படிப்பினையாகும். இந்த படிகளில் ஏறுவதற்கு முன்பாக இடதுபுறத்தில் இரும்பு கம்பியிலான வளைவு மற்றும் விவர பலகையுடன் கருப்பசாமிக்கான சன்னதியை காணலாம். இச்சன்னதிக்குள் கருப்பசாமி, கருப்பாயி அம்மன், சங்கிலி பூதத்தார், காளை மாடசாமி ஆகிய தெய்வங்களை பக்தர்கள் வழிபட முடியும். இந்த சந்நிதியில் உபதெய்வங்களை வழிபட்ட பின்னர் 18 படிகள் ஏறி ஐயப்ப சாஸ்தா கோயிலுக்குள் நுழையும் பக்தர்கள் அங்குள்ள அலுவலகத்தில் சிறப்பு அர்ச்சனை, நீராஞ்சனம், வாகன பூஜை என தங்கள் பிரார்த்தனைக்கேற்ப சீட்டுகள் வாங்கிக் கொள்ளலாம். கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் மழை மற்றும் வெயிலில் இருந்து பாதுகாக்கும் கூரை கொண்ட உயரமான விளக்கு தூணும் அதன் அருகிலேயே உலோகத்தாலான கொடிமரமும் இருக்கின்றன. இந்த வெளிப்பிரகாரத்திலேயே கிருஷ்ணர், சிவன், பார்வதி, விநாயகர்,
வருண பகவான் ஆகியோரின் சந்நிதிகளை காணலாம். இதே பகுதியில் நாகராஜா மற்றும் யட்சி உள்ளிட்ட தெய்வங்களையும் காணலாம். இந்த யட்சி ஒரு காலத்தில் உக்கிரகாளியாக இங்கு வந்த நிலையில் சாஸ்தா அக்காளியை சாந்தப்படுத்தி அங்கு வரும் பக்தர்களின் துயரை துடைக்குமாறு வேண்டிக் கொண்டாராம். அதன்படி இங்கு இருவருமாக அமர்ந்துள்ள இச்சந்நிதியில் நாகர் சிலைகளில் மஞ்சள் குங்குமமிட்டு வணங்கும் பக்தர்கள் தங்களுக்கு வீடு கட்டும் பாக்கியம் வேண்டி கற்களில் வீடு கட்டி வணங்குகின்றனர். இந்த தெய்வங்களை வழிபட்ட பின்னர் ஐயப்ப சாஸ்தாவின் சந்நிதிக்கு செல்லும் பக்தர்கள் 2 யானை சிற்பங்கள் தாங்கிய தூண்கள் கொண்ட முன் மண்டபமும், அதனை அடுத்து கர்ப்ப கிரகத்தின் சுவரில் உலோக கவசத்தில் துவாரபாலகர்கள் காலை தூக்கியபடி உள்ளதையும் காண முடியும். அதன் நடுவே உள்ளே நெய் விளக்குகளின் வெளிச்சத்தில் ஐயப்ப சாஸ்தாவை காணலாம். ஒரு காலை மடக்கியபடி வீற்றிருக்கும் ஐயப்ப சாஸ்தாவை மணிகண்ட முத்தைய சாமி என்று பக்தர்கள் அழைக்கின்றனர். இங்கு ஐயப்ப சாஸ்தாவின் இருபுறமும் பூர்ண புஷ்கலா ஆகிய தேவியர்கள் நின்றபடி பூச்செரியம் கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். முன்னதாக குதிரை வாகன சிற்பம் உள்ளது. 2 தேவியர்களுடன் காட்சியளிக்கும் இந்த ஐயப்ப சாஸ்தாவை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கின்றனர். இந்த சாஸ்தாவின் ஒரு கையில் அமிர்த சக்தி கொண்ட சந்தன கிண்ணமும் மற்றொரு கையில் காந்தமலை கருப்பனின் வாளையும் ஏந்தியபடி காட்சி தருகிறார். அச்சன் கோயில் சுற்றுவட்டார ஊர்கள் அடர்ந்த காடுகளை கொண்ட நிலையில் அவ்வப்போது பலர் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சி கடிகளால் பாதிக்கப்படுவதுண்டு. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் இக்கோயிலுக்கு வந்து மணி அடித்தால் கோயில் பூசாரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐயப்ப சாஸ்தாவின் கையில் உள்ள அமிர்த கலச சந்தனத்தை விஷக்கடி பட்ட இடத்தில் தடவி சிறப்பு பூஜைகள் செய்வதுண்டாம். முடிவில் தீர்த்தமும் கொடுக்கப்படும். அந்த தீர்த்தத்தை உட்கொண்டு ஓரிரு நாட்கள் கோயிலில் தங்கினால் கடிப்பட்ட விஷம் முழுவதும் இறங்கி குணமடைவது இன்றும் நடக்கும் அதிசயமாக கூறப்படுகிறது. விஷக்கடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இரவு நேரங்களில் வந்தால் கூட கோயில் பூசாரி நடை திறந்து பாதிக்கப்பட்டவர்களின் துயரை துடைப்பது வழக்கமான ஒன்றாக கூறப்படுகிறது. இதனால் இக்கோயில் ஐயப்ப சாஸ்தாவை பெரும் மருத்துவர் என்றும் அழைக்கின்றனர். அது மட்டுமின்றி வனப்பகுதியில் அமைந்திருக்கும் இக்கோயிலை சுற்றியிருக்கும் பகுதியில் வாழும் பக்தர்களின் வாழ்வில் அச்சங்களை போக்கி வளமையான வாழ்விற்கு வழிகாட்டுவதால் இவரை வனராஜன் என்றும் அச்சன் கோயில் அரசர் என்றும் பக்தர்கள் அழைக்கின்றனர். பொதுவாக பரசுராமர் உருவாக்கிய மற்ற சாஸ்தா கோயில்களில் அச்சன் கோயிலில் மட்டுமே பரசுராமரால் வணங்கப்பட்ட ஐயப்ப சாஸ்தா திருவுருவம் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வணங்கப்படுவதாக கூறப்படுகிறது. தேவியர்கள் சமேதராக காட்சியளிக்கும் இந்த ஐயப்ப சாஸ்தாவை வழிபட்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமண பிராப்தம் கிடைக்கும் எனவும் இல்லற வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மன வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. இதனால் இந்த ஐயப்ப சாஸ்தாவை தேடி திருமண வரம் வேண்டுபவர்களும் குழந்தை வரம் வேண்டுபவர்களும் வருகின்றனர். ஐயப்ப சாஸ்தாவின் படை வீடுகளில் இக்கோயிலில் மட்டும் தேர் திருவிழா நடத்தப்படுகிறது. யானை பவனியுடன் நடத்தப்படும் இந்த தேரோட்டத்தின் போது காந்தமலை கருப்பசாமியின் வாள் மற்றும் அரிவாள் பக்தர்களால் ஏந்தியபடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுவது இங்குள்ள நடைமுறையாகும். தமிழகத்தில் உள்ள சொரிமுத்தையனார் கோயிலில் மாலை அணிந்து கொண்ட பக்தர்கள் ஒரு மண்டல கால விரத முறைகளை கடைபிடித்து இக்கோயிலில் ஒவ்வொரு படிகள் மீது ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதும், இங்குள்ள ஐயப்ப சாஸ்தாவை வழிபட்டால் அவர்களின் சுவாதிட்டான சக்கரம் விழிப்படையும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. ஆன்மீக வாழ்வில் சுவாதிட்டான சக்கரம் என்பது மூலாதார சக்கரத்திற்கு சற்று மேலே தொப்புளுக்கு அருகில் உள்ளதாக கூறப்படுகிறது. சுவாதிட்டானம் என்பதன் பொருள் ஒருவரின் சொந்த வாழ்விடம் எனும் அர்த்தமாக கூறப்படுகிறது. மேலும் இதனை பஞ்சபூத தலமான நீருடன் ஒப்பிடுகின்றனர். ஆழ் மனதுடன் தொடர்புடைய இந்த சக்கரம் இயங்குவதன் மூலம் படைப்பு திறன் அதிகரித்தல், தமது சுயத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுதல், இக்கட்டான காலங்களில் விரைவாக செயல்படுதல், உணர்ச்சிகளை கவனித்து கட்டுப்படுத்துதல் ஆகிய ஆற்றலை தரும் என்கின்றனர். இது தவிர மனிதனின் சராசரி வாழ்வில் சுவாதிட்டான சக்கரம் உடலின் நோய் எதிர்ப்பு திறனையும் வளர்சிதை மாற்றத்தையும் நிர்வாகம் செய்கிறது என மருத்துவ உலகமும் ஒப்புக்கொண்டுள்ளது. இத்தகைய ஆற்றலை அச்சன் கோயில் ஐயப்ப சாஸ்தா அருள் செய்வதாக பக்தர்கள் குறிப்பிடுகின்றனர். இக்கோயில் திருவிழாக்களில் மார்கழி மாதம் முதல் 10 நாட்களில் நடத்தப்படும் விழாவை குறிப்பிடலாம். இத்திருவிழாவின் 9வது நாளில் நடத்தப்படும் தேரோட்டம்
வேறெந்த சாஸ்தா கோயிலிலும் இல்லாதது என கூறப்படுகிறது. சபரிமலையில் திருவாபரண பெட்டி கொண்டு வரப்படுவதைப் போல அச்சன் கோயிலிலும் திருவாபரண பெட்டி ஊர்வலமாக கொண்டு வரப்படும் சடங்கு உள்ளது. அந்த வகையில் கொடியேற்றத்திற்கு புனலூர் அரசு கருவூலத்திலிருந்து எடுத்து வரப்படும் திருவாபரண பெட்டி தமிழகத்தின் தென்காசி மற்றும் செங்கோட்டையில் உள்ள முக்கிய கோயில்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நிறைவாக அச்சன் கோயில் ஐயப்பனுக்கு மார்கழி முதல் நாளில் அணிவிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் தென்காசி மற்றும் செங்கோட்டை பகுதிகள் திருவிதாங்கூர் அரசு நிர்வாக கட்டுப்பாட்டில் இருந்துள்ளதால் இந்த நடைமுறை தற்போதும் கடைபிடிக்கப்படுகிறது. இவ்வாறு கொண்டுவரப்படும் திருவாபரண பெட்டியில் ஐயப்ப சாஸ்தாவிற்கு தங்க அணிகலன்கள் மற்றும் ஒரு வாளும் உள்ளது. சுமார் 18 அங்குல தங்க வாள் சில சமயங்களில் எடை கூடியும் சில சமயங்களில் எடை குறைந்தும் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த வாள் குறித்து கூறப்படும் மரபு கதையில் முற்காலத்தில் காந்தமலையில் இருந்து அச்சன் கோயில் புறப்பட்ட ஒரு பக்தர் வரும் வழியில் இரவானதால் திசை தெரியாமல் திகைத்த நிலையில் அச்சன் கோயில் ஐயப்பனை வேண்டியுள்ளார். அப்போது கேட்ட அசரீரியில் பக்தரை காக்கவும் வழிநடத்தி தரவும் வாள் ஒன்று வரும், அதனைத் தொடர்ந்து தமது கோயிலுக்கு வருவாயாக என தகவல் வந்ததாம். அப்படியே அந்த பக்தரும் அச்சன் கோயில் வந்தடைய உதவிய அந்த வாள்தான் இன்று நாம் ஆபரண பெட்டியில் காணும் தங்கவாள் என கூறப்படுகிறது. இதேபோல் தை மாதம் வரும் ரேவதி நட்சத்திர நாளில் இக்கோயிலில் பூச்சொரிதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடத்தப்படுகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்டு வழிபடும் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் வளமை கூடுவதாக நம்புகின்றனர். இதேபோல் தீராத நோயுள்ளவர்கள், பில்லி சூனியம் உள்ளிட்ட மந்திர சக்திகளால் கட்டுண்டவர்கள் இக்கோயில் விழாவில் நடைபெறும் கருப்பந்துள்ளல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபட்டால் அந்த அவதிகளிலிருந்து விடுபடுவதாக கூறப்படுகிறது. தமிழக எல்லையையொட்டி இக்கோயில் அமைந்திருப்பதால் பல பூஜை முறைகள் தமிழக முறைப்படி செய்யப்படுகிறது. அதனால் கோயில் ராஜகோபுரம் பல அடுக்குகளாக இல்லாமல் மிகவும் சாதாரணமாக உருவாக்கப்பட்டுள்ளதை பக்தர்கள் கவனிக்கலாம். இக்கோயில் காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரையும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும் என கூறப்படுகிறது. இக்கோயிலுக்கு பேருந்து வசதிகள் உள்ளன மற்றும் வாகனங்களில் வருவோருக்கு வாகனங்கள் நிறுத்திக் கொள்ள இட வசதியும் இங்குள்ளது. பஞ்ச சாஸ்தா கோயில்களில் ஒன்றான சபரிமலையில் ஐயப்ப சாஸ்தா பிரம்மச்சாரியாக கடும் தவமிருந்து யோக நிலையில் காட்சி தருவதால் மத்திய வயது பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் கல்யாண சாஸ்தாவாக அச்சன் கோயிலில் தேவியர்கள் சமேதராக காட்சியளிக்கும் ஐயப்ப சாஸ்தாவை அனைத்து வயது பெண்களும் தரிசிக்கலாம் என அனுமதிக்கப்பட்டுள்ளது. நேயர்களே, யோக சக்கரங்களில் சுவாதிட்டானத்தை தூண்டுவதற்கு வழிவகை செய்யும் அச்சன் கோயில் பற்றியும் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட ஐயப்ப சாஸ்தா விக்கிரகம் பற்றியும் அதன் மகிமைகள் பற்றியும் கண்டு தரிசித்தோம். நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்து சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8939366611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்ரீ அச்சன் கோயில் சாஸ்தா திருக்கோயில், கேரளா.